ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தேங்காய் கஞ்சி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு அரிசி வந்து எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கழுவிடலாம். இப்போ அரிசி வந்து கழுவியாச்சு. இப்போ நம்ம வேக வைக்கணும். அதுக்கு தண்ணி வந்து ஊற்றிடலாம். இந்த அரிசி வந்து ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு இடையில் நம்ம வந்து பூண்டு வந்து உரிச்சிடலாம். நான் வந்து பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு உரிக்கிற கேப் வரைக்கும் நம்ம வந்து அரிசி வந்து உரிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம பூண்டை வந்து உரிச்சிடலாம். நம்ம பூண்டை நல்லா உரிச்சாச்சு. இதையும் வந்து நம்ம அந்த கூட அரிசி கூட சேர்த்துடலாம். உரிச்ச பூண்டை வந்து சேர்த்துடலாம். இப்போ கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இது மூடி போட்டு ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா அரிசி வந்து குழஞ்சி வரணும். இப்போ மூடியாச்சு. அடுப்பு ஆன் பண்ணிடலாம். இங்கே ஆவி வந்ததுக்கப்புறமா விசில் போட்டுக்கலாம். இப்போ கஞ்சிக்கு சைடிஷாக நம்ம வந்து வடை சுட போகிறோம். அதுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு 1 மணி நேரமாக ஊற போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். தூள் பெருங்காயம் இருந்தால் நம்ம அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். இது கட்டியாக இருக்கிறதுனால நான் பருப்போடையே சேர்த்துக்கிறேன். இது கூடயே 2 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வேணாலும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நான் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. சில பருப்பு வந்து முழுசாகவும் கிடக்குது. அந்த மாதிரி கிடந்தாலும் அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். எடுத்து வச்சுருக்கேன். அதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நம்ம தேவைக்கு போட்டுக்கலாம். நிறைய போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் 2 மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். அதையும் குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். முருங்கைக்கீரை இருந்தாலும் முருங்கைக்கீரையும் சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ண வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பருப்பையும் சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூட வந்து உப்பு சேர்த்துலாம். இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கூடயே கொஞ்சோன்னு பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பால் மாதிரி பிடிச்சி நம்ம கையில் தட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம்னா நமக்கு பருப்பு வடை வந்து தயாராகிடும். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எண்ணெயை காய வச்சு நம்ம வடை வந்து சுட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இந்த மாதிரி பால் ஆகிட்டு நம்ம இப்படி தட்டி போட்டுக்கலாம். அப்படியே உள்ளே போட்டோம்னா கரண்டி விட்டு கிளறிடக்கூடாது. கொஞ்சம் பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம கரண்டி விட்டு கிளறி விட்டால் போதும். லைட்டாக கரண்டி விட்டு கிளறி விடலாம். அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சிக்கலாம். ரொம்ப ஹைலையும் இல்லாமல் லோவிலையும் இல்லாமல் வடையை வந்து திருப்பி விட்டுடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட 2 வடையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். இந்த அளவு கலர் இருந்தால் போதும். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் எடுத்துடலாம். இப்போ நமக்கு வடை வந்து தயாராகிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற மாவையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த வடையும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ குக்கர் வந்து 5 விசில் அடிச்சிருச்சு. நான் இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இது விசில் வந்து போகட்டும். இப்போ நான் இந்த அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 1/2 முடி தேங்காய். இந்த தேங்காய் வந்து எடுத்துகிட்டு நம்ம பால் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் வந்து எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பால் வந்து எடுத்துடலாம். இப்போ தேங்காய் பால் வந்து எடுத்தாச்சு. விசில் போனதுக்கப்புறம் குக்கர் திறந்து நம்ம இந்த தேங்காய் பால் அதில் ஊற்றிடலாம். இப்போ விசில் வந்து போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். வந்துருக்கு, குழஞ்சிருச்சு. அது நல்லா மசிச்சுக்கலாம்.
இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுக்கணும். இப்போ இதை நல்லா மசிச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை ஊற்றிடலாம். ஊற்றி அடுப்பு ஆன் பண்ணி லைட்டாக ஒரு கொதி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணும் கட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி வந்து கூட்டியோ குறைச்சோ வந்து ஊற்றிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு போதும், அதனால் நான் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. இல்லைனா தேங்காய் பால் சேர்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் தண்ணி வந்து சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணால் உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கடையில் நம்ம துவையல் வந்து அரைச்சி எடுத்துடலாம். கொத்தமல்லி துவையல் தான் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சோண்டு தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதே இந்த மாதிரி கொத்தமல்லியை பிச்சு போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பொரிகடலை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு சேர்த்தா போதும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கிறேன். இந்த சைஸில் ஒரு 3 பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கொதி வருது. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ நமக்கு கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே நமக்கு முருங்கைக்கீரை வேணாலும் நம்ம முருங்கைக்கீரையை லைட்டாக நெய்யில் வதக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து சேர்த்தாலும் அதுவும் நல்லா மணமாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. நமக்கு வடையும் சட்னியும் தயாராகிடுச்சு. நமக்கு கஞ்சி வடை துவையல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.